எழும்பி பிரகாசி என் மகனே, எழும்பி பிரகாசி என் மகளே. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. மகிமை உன் மேல் உதித்தது. அவர் மகிமை உன் மேல் உதித்தது. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன் எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 37 சங்கீதத்தை கூட எடுத்து ஆமே சோதர அதுல 37 கூட வாசிப்போம். சங்கீதம் 37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். கர்த்தருக்கு நீ உத்தமனை நோக்கி. ஆமா, உத்தமனை இன்னைக்கு பூமியில தர முடியுமா? சோத்திரம். மிக மிக குறைவு தான். கர்த்தருக்கு சோத்திரம். உத்தமமான ஆளை பின்பற்றுறது கஷ்டம்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? உத்தமத்தை விரும்புகிறார். ஆபிரகாம ஆண்டவர் சொன்னார், ஒரு குழந்தைய தருன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடி சொன்னாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொன்னார். ஆண்டவருக்கு அவன் பலி செலுத்தான், எல்லா காரியத்தையும் சிறப்பா செலுத்தான், விசுவாசம் உள்ள தகப்பனா தான் இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக, நம்ம யாராருக்கு முன்பாக நம்ம எப்படி நடந்தலாம், ஆனா தேவனுக்கு முன்பாக எப்படி நடக்கிறோம்? ஆபீஸ்ல, ரூம்ல, குடும்பத்துல, மனைவிட்ட, கணவன்கிட்ட, பிள்ளைங்கிட்ட அவங்க நடந்தல. ஆனா தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி நடக்கிறோம்? அதான் ரொம்ப முக்கியமானது. தேவனுக்கு முன்பாக நடக்கிறது. அவர் நம்மளை கண்ணு வச்சுட்டே இருப்பார், கண்ணை பார்த்தே இருப்பார், வழி எப்படி இருக்கு. அப்ப நம்ம நடக்கிறது ரொம்ப முக்கியமானது. எழுதப்பட்டிருக்கிறது, நீ உத்தமனை நோக்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு நடந்தான் ஏனோக்கு. ஸ்தோத்திரம். காலை இப்ப என்ன பண்ண ஆண்டவரை யோசிச்சு, எனக்கு மலை நாட்டை தாங்க அப்படின்னு சொல்லு. அங்க வசனம் போட்டிருக்கிறது, காலை இப்ப என்ன பண்ண ஆண்டவர் எப்படி பண்ணாலும் உத்தமமாய் பின்பற்றினான். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நீங்க உத்தமமா இருந்தீங்கன்னா, யோபு உத்தமமா இருந்தான், எல்லாமே அவன்ட்டு போனுச்சு. ஆனாலும் உத்தமனை ஆண்டவர் கைவிடல. அதான் சொல்லுது, உத்தமன் என்ன பண்ண 2 மடங்கு ஆசை. அந்த உத்தமனை நோக்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்ன பண்றார்? உத்தமத்துல உறுதியா இருக்க, உண்மையா இருக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை. உத்தமனுக்கு யாரு துணையா? உலகம் துணை கிடையாது, சொந்த பந்தங்கள் துணை கிடையாது, கர்த்தரே துணையா இருப்பார். சோதரம். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு, நீங்க எதை நோக்கி பார்க்குறீங்க? உத்தமனை நோக்கி பார்க்கணும். தேவனுடைய வார்த்தையை, அந்த உத்தமமான வார்த்தையை நீங்கள் நோக்கி பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமனை நோக்கி, செம்மையானவனை பார்த்து. நம்ம எதை பார்க்கணும், எதை நோக்கணும் சொல்றாரு? செம்மையானவனை என்ன பண்ணுவோம்? பார்த்து. ஆமா, பாவம் செய்யறவன்ட்ட போய் நம்ம கூடாது. நம்ம அவனை போய் அடிக்கடி பேசியிருந்தா அந்த பாவம் என்ன பண்ணும்? அவனுக்கு வந்து அந்த சுபாவம் அவனுக்கு வந்து. ஸோ நம்ம எதோட நம்ம பழகிறோம், எதோட பேசுறோம், நம்ம பேச்சு, நம்முடைய செயல்பாடு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைக்கும் என்பதாக அவர் போறார். பேதுரு என்ன பண்றான்? அந்த கூட்டத்தில் உட்காந்து குளிர் காயம் என்ன பண்ண? அவர் சொல்றாங்க, நீ இயேசுவோடு கூட இருந்த ஒருவன் தான் சொல்லுவேன். அவன் என்ன பண்ணா? நான் இல்லை அப்படின்னா. ஆனா சொல்றாங்க, நீ உன் பேச்சு என்ன பண்ணுது? காட்டி கொடுக்குதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அவன் என்ன பண்றான்? இங்கிட்டு பாக்குறான். இயேசு வச்சு பார்த்துருப்பான். எப்ப என்ன 3 நேரம் என்ன? அப்ப நம்ம எங்க இருந்தாலும் நம்ம சரியான நபரை என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிச்சிடும். உலகம் பார்ப்பாங்க, நம்ம குடும்பத்தார் பார்க்க, நம்முடைய பிள்ளைங்க பார்க்கும். இங்க வசனம் சொல்லுகிறது அழகா, செம்மையானவனை பார்த்துரு. நம்ம பார்க்கிற செம்மையானதை செம்மையா செஞ்சான்னு சொல்லப்பட, அந்த காரியத்தை செம்மையா செஞ்சான். யோசேப்பு இந்த கொடுத்த வேலையை செம்மையா செய்வாங்க. ஒரு வீட்டை கூட்டினாலும் சரி, சுத்தமா. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை கூட்டுறது, அங்கேயே ஒரு குப்பை கிடக்கும், இன்னொரு குப்பை கிடக்கும், அங்கே 4 பாத்திரம் கிடக்கும். கேட்டான போல வீட்டை சுத்தப்படுத்திட்டேன் ஒரே அது அல்ல. ஆமா, செம்மையா செய்யணும். எல்லா வேலையும் செய்யணும். செம்மையா நீட்டா செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அங்கே அழகா எழுதப்படுது பாருங்க, செம்மையானவனை சோதரன் பார்த்துரு. அது மாத்திரமல்ல, அந்த மனுஷனுடைய முடிவு, அவருடைய முடிவு எப்படிதான்? சமான உத்தம செம்மையானவன். அவருடைய குடும்பம்,
அவன் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குமா, அவனுடைய வீடு எப்படி இருக்குமா, சமாதானம் இல்லாத வீடாதான் இருக்குமா. கர்த்தருக்கு சோதரம். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல சமாதானம் இல்லை. ஏன்னா தேவனை உத்தமமாய் பின்பற்றுதில்லை. ஏன்னா தேவனுக்கு செம்மையான காரியத்தை செய்யாதபடிக்கு. ஆமே சோதரம். அப்படிப்பட்ட காரியங்களை வேற காரியங்களில் ஈடுபட்டு அதை குளறுபடியாகி தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சு அவரை காயப்படுத்தி மற்றவங்களையும் காயப்படுத்தி தங்களையும் காயப்படுத்தி ஸ்தோத்திரம் தேண்டாத காரியங்களை செய்யும் பொழுது சமாதானம் எப்படி வரும்? ஸ்தோத்திரம். இருக்க சமாதானம் போயிடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குறாரு. உலகம் கொடுக்குற சமாதானத்தை கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தை உனக்கு என்ன பண்றேன் கொடுக்குற. ஆண்டவர் என்ன பண்ணார்? உத்தமமா இந்த பூமியை வாழ்ந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செம்மையா இந்த பூமியை வாழ்ந்தார். யாருங்க? வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்மளை போல மனுஷன் அந்த பூமிக்கு 100 மனுஷனா வாழ்ந்தாரு, 100 தெய்வமாக வாழ்ந்தார். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க அருமையா தேவ பிள்ளையே, நீ செம்மையானவனை நோக்கி, செம்மையானவனை பார்த்திரு, உத்தமனை நோக்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நோக்கம், நம்முடைய பார்வை, நம்முடைய கண்ணு ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். சிம்சோனுடைய கண்ணு அப்படியே என்ன பண்ணு, தேவையில்லாத பார்த்து. இன்னைக்கு உலகத்தினுடைய கண்ணு, ஆணுடைய பிள்ளைங்க கண்ணு என்ன பண்ணு, பைக்கில் ஓட்டி போல பைக்கை பார்த்து ஓட்டதில்லை. என்ன பண்ணு, சைடில் எங்கே திரும்பி காட்டு, டக்குன்னு என்ன பண்ணு, எங்கிட்ட விட்டுட்டு. நம்முடைய பார்வை, நம்முடைய வாழ்க்கை, ஒவ்வொரு காரியமும் தேவனை பிரதிபலிக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம். இந்த வார்த்தை நீங்க படிக்கும் பொழுது கர்த்தர்களோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். செம்மையானவனை நீங்க பார்த்துருங்க. உத்தமனை நீ நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கை உத்தமமாக்கி கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையை செம்மையாக்கி கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமாக சமாதானத்தை தேவன் தர வல்லமையில தேவனா இருக்கிறார். நம்ம ஜெபமுமா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே சோதரர், உத்தமனாக நாங்கள் நோக்கி பார்க்கவும், நாங்களும் உத்தமன் நடக்க, செம்மையானவரை பார்த்திருக்கிற நாங்களும் செம்மையான காரியங்களை பார்த்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பத்துல, எங்க வாழ்க்கையில எங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டிடுகிறாங்க. நதியை போல புரண்டு வரட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க பிள்ளைகளை வழிநடத்தி நன்மை கிருபையை தொடர செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழும்பி பிரகாசி என் மகனே, எழும்பி பிரகாசி என் மகளே. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. மகிமை